கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனை கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது நம்ம வீட்டில் கடனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது எல்லாம் மாறிடும். அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதிங்க, கையின் கீழ ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹalleluya. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. குறைகளெல்லாம் நீக்கி நிறைவாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும் ராஜா. பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து சம்பூர்ணமா திருப்தியா ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சியங்கள், பாத்திரங்கள் நிரம்பி வெளியிட்டும். கர்த்தர் கூட இருங்க. கடனை நீக்கி போடுங்க. சமாதானத்தை கட்டிடுங்க. ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. கர்த்தர் கூட இருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். God bless you.